ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓஷனஸ் நம்ம சேனல். நான் உங்கள் ஜீவிதா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டே 3 இன் சிங்கப்பூர் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம நிறைய நடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயான காஸ்ட்யூமாக, ரொம்ப கம்ஃபர்டபுளான காஸ்ட்யூமாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பேண்ட் நான் ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தேன். ஈவன் இந்த டிஷர்ட் கூட நான் ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். இது கூட இந்த மாதிரி ஒரு கிராக்ஸ் போட்டு நான் இந்த அவுட்ஃபிட்டை முடிச்சிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பாப்பாவுக்குமே பிளாக் அண்ட் க்ரீன் வச்சு நான் பேர் பண்ணியிருந்தேன். அந்த பிளாக் டிஷர்ட் அண்ட் க்ரீன் பேண்ட் ரெண்டுமே பேண்டலூன்ஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம டே 3 ஃபஸ்ட்டு போகிற இடம் சிங்கப்பூர் ஜூ. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க்குக்கு நம்ம போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான். இதுக்கான டிக்கெட்ஸ் நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அகோடா, அப்படி இல்லைன்னா க்ளூக். இது ரெண்டுமே நான் லாஸ்ட் வீடியோ யூனிவர்சல் ஸ்டுடியோ வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த 2 ஆப் தான் பெஸ்ட்டு நான் பார்த்த வரைக்கும். இதில் 2 ஆப்பில் எதில் ரேட் கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபர்ஸ் டெய்லியுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ க்ளூக் அண்ட் அகோடாவில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வெறும் சிங்கப்பூர் ஜூ இல்லை பேர்ட்ஸ் பார்க்குன்னு தனித்தனியாக புக் பண்ணிங்கன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். ஆனால் நீங்கள் காம்போ டிக்கெட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு சிங்கப்பூர் ஜூ கூட வேறு எதெல்லாம் காம்போவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நியரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நாங்கள் செலக்ட் பண்ணது தான் பேர்ட்ஸ் பார்க்கும் சிங்கப்பூர் ஜூவும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஒரே நாளில் விசிட் பண்ணுறதுக்கு. இந்த ஊரே சூப்பராக இருக்குங்க. வெரி நைஸ். ஐ லவ் திஸ் ஊர். ஆனால் என்ன ரூல்ஸ் தான் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபெரார் பார்க் நம்ம தங்கியிருக்கிற இடத்துலையே நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். லிட்டில் இந்தியாவுக்கு அடுத்த ஸ்டாப் தான் அந்த ஃபெரார் பார்க் அப்படிங்கிறது. ஸோ அங்கே தான் நம்ம ஃபுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ஆனந்த பவனுங்கிற ஹோட்டலில் தான் நம்ம மோஸ்ட்லி மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்ருக்கோம். இங்கே ஆல்மோஸ்ட் இந்தியன் ஃபுட் மாதிரியே ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு எல்லாமே. ஸோ அதனால் நான் இன்றைக்கி பொங்கல், வடை, இட்லி இந்த மாதிரி இந்தியன் மெனுவில் இறங்கிட்டேன். ஸோ சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப் புக் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் இருக்கலாம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிராப் அப்படிங்கிற ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் எல்லாமே ரேட் ரீசனபிளாக இருக்குது. நம்ம இருக்க இடத்துல இருந்து ஜூ ரொம்ப தூரம். நீங்கள் இப்போ மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே ஆகும். அண்ட் நீங்கள் ஜூவில் போய் எக்ஸ்ட்ரீமாக நடக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் ஜூக்குள்ளே இறங்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. இல்லை எனக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் மெட்ரோலே போகலாம். நான் மெட்ரோ பார்த்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் ஒரு கேப் அஃபோர்ட் பண்ணிவிட்டு கேபில் போயிடுங்க. அது ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் எனர்ஜி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நீங்கள் நல்லாவே சுற்றி பார்க்கலாம். இந்த கிராபுங்கிற ஆப்பில் எப்படி நீங்கள் ஓலா, யூபர் அண்ட் அந்த ரேபிடோவில் புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அட்ரஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது. ஒரு சஜஷன் ஃப்ரம் மை சைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெட்ரோ ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஃபெரார் பார்க். இப்போ நீங்கள் லிட்டில் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா கூட அங்கே இருந்து நீங்கள் டேரெக்டாக தோபி கார்டு அப்படிங்கிற அந்த ஸ்டாப்க்கு போயிடுங்க. ஸோ தோபி கார்ட்லேருந்து காதிப் அப்படிங்கிற அந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரெட் லைனில் இருக்கும். இப்போ நம்ம தோபி கார்டுங்கிறது அந்த பர்பிள் லைனில் இருக்கும். நீங்கள் அங்கே ரெட் லைனுக்கு ஸ்விட்ச் ஆனீங்க அப்படின்னா காதிப் அப்படிங்கிற ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கணும். அந்த காதிப் மெட்ரோலேருந்து எக்ஸிட் ஏ பேசஞ்சர் பிக்கப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த எக்ஸிட் வழியாக நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஜூவை ரீச் பண்ணிடலாம். இதுதான் வே. ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி சிங்கப்பூர் போகிறாங்க அண்ட் தனியாக எந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ மஸ்ட் சே இந்த ட்ராவல் கூட ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரோடு அவங்க கரெக்டாக 4.5 மீட்டர் கேப் விட்டு வண்டி ஓட்டுறது இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுதான் இந்த என்ட்ரன்ஸே பாருங்கள், பயங்கரமாக ஒரு கார்டு செட்டப்பில் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக செமையாகிடுச்சு. இது ஒரு டோல்கேட் மாதிரி இருந்துச்சு. இது கிராஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊரில் எப்போ நம்ம கேப் ஏறினாலுமே கேப் கார் பிக்கப் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். இன் எவ்ரி பிளேசஸ் அங்கே தான் அவங்க இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ போய்க்கணும். இதே மாதிரி தான் ஏர்போர்ட்லேயும் பண்ணாங்க, இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கார் பிக்கப் ட்ராப்பில் எங்களை இறக்கி விட்டாங்க. நாங்கள் அங்கே போர்ட்ஸ் எல்லாம் சைன் போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே சிங்கப்பூர் ஜூவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நோட் மை பாயிண்ட், நம்ம இப்போ நடக்க ஆரம்பித்து ஈவினிங் 6:30 வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்க போகிறோம். வந்தாச்சு. வெயில் ஆரம்பிச்சிருச்சு. அந்த என்ட்ரன்ஸில் நடந்து வரும்போது பயங்கர ஹாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஐ மஸ்ட் சே திஸ், நான் உள்ளே போக ஆரம்பிக்கவும் எனக்கு வெயில் தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அது ஒரு காடு மாதிரி இருந்தனால எனக்கு வெயிலே ஃபீல் ஆகலை.
ஸோ மார்னிங் நல்லா எக்ஸைட்டடாக கிளம்புனாங்க, காரில் நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எழுப்பி கூட்டிகிட்டு போகிறனால மூஞ்சி உருன்னு வச்சுட்ருக்காங்க யோஷ்னா பாப்பா. ஸோ இங்கே வந்து ரிவர் வண்டர்ஸ், நைட் சஃபாரி அண்ட் ஜூ இது 3மே இருக்குது. நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தது ஜூ. நைட் சஃபாரிங்கிறது இதே பிளேஸ்க்கு வந்து நைட்டில் அந்த வண்டியிலே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து யோசனை வச்சுட்டு நைட் சஃபாரி கஷ்டம் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து மார்னிங் ஜூவே வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ தட் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட் சஃபாரி நான் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணால் மோஸ்ட்லி அவங்க தூங்கிடுவாங்க. அது அப்புறம் அவங்க அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்களுக்கு இருக்காது. முக்கியமாக ஜூக்கு பாப்பாக்காக தான் நாங்கள் வந்திருக்கோமே, அதனால நாங்கள் மார்னிங் டைம் செலக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம கோ வித் ஃப்ளோ தான் போய்கிட்டு இருக்கோம். ஆன் தி வேலே வந்து உங்களுக்கு என்னென்ன அனிமல்ஸ் பார்க்கணும், எந்த வேலை போகணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அதே ஃப்ளோவில் அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளோட மெயின் மோட்டோவே. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே பார்த்தது இந்த சார் தான். ஸோ மங்கி சார்ஸ் நிறைய உட்காந்துருந்தாங்க. பாப்பா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க இதை பார்க்கும்போது. அது எவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டுருக்கு பாருங்களேன். இது கண்ணுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேயே நம்ம போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு மேன்மேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைன் போர்ட்ஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எது ஃபஸ்ட் பார்க்கணும் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்த பிளேஸஸ்க்கு நம்ம போய்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் வந்து யானை பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் யானை கொடுத்துருக்குற டைரக்ஷன் வழியாக போக போகிறோம். அதுக்கு போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பூம்பா. டிமோன் அண்ட் பூம்பாவில் வர பூமா தான். பூமா வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கு. காட்டு பண்ணி தான் இது. எப்படி தூங்கிட்டு இருக்குது பாருங்களேன். அடுத்துமே இன்னொரு செட் ஆஃப் பண்ணி தான் இருந்துச்சு. பிக் தான். சரி என்ன இதுவே வந்துட்டுருக்கு, வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவா டே, அது அம்மாவாடா, இங்கே வா. தட் இன்சல்ட் செய்யப்பட்ட மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து நடக்கணும் நடந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான். நீங்கள் நடக்கும்போது வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. அண்ட் இட்ஸ் 2 பக்கமும் ரொம்ப நெருக்கமாக இருக்குது செடிங்க. இதுக்கு நல்லா நீங்கள் நடந்து போகலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரியலி ஆசமாக இருந்துச்சு. அண்ட் அந்த சில்னஸ்க்கு அந்த தண்ணியோட சவுண்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி இதெல்லாம் நான் வந்து பாப்பாவோட புக்கில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் வாழ்கிற அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து சென்சிட்டிவ் விஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து புக்கில் பார்த்தது இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதெல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் பாப்பாவுக்கு எந்த வயசில் இதெல்லாம் பார்க்குறா இல்லையா, அவளுக்கு மேபி நல்ல குட் மெமரிஸாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே அங்கங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, நம்ம வந்து வேணா சாப்பிட்டுக்கலாம் போல். நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு ஒரே ஒரு பிரிங்கிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அங்கே இருக்கிற ட்ராம். நீங்கள் வந்து நடக்க முடியலன்னா இதில் ஏறி உட்காந்துட்டிங்க அப்படின்னா இதுவே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். நீங்கள் இதில் உட்காந்துட்டே வந்து பார்க்கணும். ஆனால் இதில் உட்காரது வந்து அவ்வளோ நல்லதில்லை நான் சொல்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா இது வந்து சும்மா அந்த ரோடு மேலேயே தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அப்போ வெளியே என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நடந்து தான் போய் ஆகணும். ஸோ இங்கே தான் வந்து அனிமல் ஷோ நடக்கும். ஸோ நைட் சஃபாரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆந்த தலையை திருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஷோஸ்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ இதுக்கான டைமிங்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் வந்து 10, ஓகேவா. அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு ஒன்று இருக்குது. ஆனால் நாங்களால் வந்து ரெண்டுமே பார்க்க முடியல. 10 o'clock நாங்கள் வரல. அண்ட் 5 o'clock நாங்கள் கிளம்பிடுவோம். நம்ம வந்து பேட்ஸ் பார்க் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஷோவை நம்ம பார்க்க முடியல இன்றைக்கி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சவர்ண கிளி இருக்குல்ல, இதை வச்சு ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. அது அந்த வளர்க்குறவங்க வந்துச்சு. ஸோ அதை கிட்டே போய் நாங்கள் வீடியோ எடுக்க போனோம். அது ஓடிடுச்சு. ஓகே, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நம்ம வந்து எலிஃபண்ட்டை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். அண்ட் அந்த எலிஃபண்ட் ஏஷியாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அண்ட் உள்ளே நுழையும் போதே வந்து ஒரு ஷோ நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு. ஸோ வி ஆர் ரன்னிங். தள்ளி கட்டிட்டேன், ரொம்ப வேர்க்குது அப்படின்ட்டு. இந்த ஷோ ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த யானைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது, அதை குளிக்க வைக்கிறது, ஆனால் அவங்களோட வேர்ட்ஸுக்கு வந்து இது ஒபே பண்ணுச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ரெண்டுமே வந்து குட்டி யானை தான். இந்த குட்டி யானை பண்ணுற வாழ்த்தனத்தை பாருங்கள். தண்ணியில் மூங்குறது, சாப்பிட்றதுன்னு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு.
அண்ட் இவங்க தான் வந்து அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணவங்க. பயங்கரமாக நல்லா ஃபன்னியாகவே வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கொஷின்ஸ் கேட்குறது பயங்கர இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த செஷன். அண்ட் இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே வரும்போது யானையோட எலும்பு கூடலாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு போகும்போது வந்து ப்ரைமேட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மங்கீஸோட ராஜ்யம் தான். ஸோ மங்கீஸ் ராஜ்யங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம இங்கே. ஆனால் சீரியஸ்லி அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸ் கூட அவ்வளோ டிசிப்ளினாக இருந்துச்சு. இது வந்து பாண்டா மாதிரி இருக்கிற ஒரு குரங்கு, இது ஏதோ தூங்கிட்டு இருக்கு. ஆனால் இது பேர் வந்து ஈஸ்டர்ன் பிளாக் அண்ட் ஒயிட் கொலோபர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு பாண்டா மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தது வந்து ஒரு லாங் டெய்ல்டு மங்கி. அது பார்த்திங்கன்னா மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயில் அடித்தா கூட இங்கே வந்து கூலாக தான் இருக்குது உள்ளே. ஸோ அதனால் எல்லா அனிமல்ஸும் தூங்குற மாதிரி போயிடுச்சு. அப்படியே ஆண்டி வேலை ஹிப்போபொட்டமஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருக்கோம். அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு புலி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். டைகர் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்துக்கலாம் க்ரௌடாக தெரியுது இல்லையா, அங்கே தான் இருக்குது டைகர். பாப்பா வந்து ரன்னிங் டுவர்ட்ஸ் டைகர், அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து ஓடுற ஸ்பீடுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் மேபி அது அவ்வளோ டிசிப்ளினாக வச்சுருக்காங்க போல். அது எதுவும் தாவிலாம் வரல. நம்ம வந்து ரொம்ப கிட்டவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த டைகரை. இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் மெஷின். இங்கே வந்து நீங்கள் அமௌண்ட்டை உள்ளே சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் வரும். ஆனால் இந்த மெஷின் என்னமோ வந்து அமௌண்ட்டை எடுக்கலை. மேபி நெக்ஸ்ட் மெஷின்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி எடுக்கிறதுங்கிறதும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இதோ தூரமாக பாருங்களேன், எங்கள் பெலிகான் நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக அது நாங்கள் வந்து பொம்மை நினச்சோம், ஆனால் அது ஒரிஜினல் தான். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஓரங்குட்டான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து அந்த ஓரங்குட்டான் அதோட ஃபேமிலி தான் இருக்கும். நீங்கள் வந்து அனிமல் பிஹேவியர் அண்ட் என்ரிச்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஏசி ரூம் மாதிரி இருக்கே, சரி கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மூடில் தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே லக்கீலி நாங்கள் உள்ளே போனது நல்லா தான் போச்சு. நாங்கள் உள்ளே வந்து பென் குயின் பார்த்தோம். குட்டி குட்டி பென் குயின்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து பயங்கர ஒரு சில் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பயங்கர ஷாக்கு. எனக்கு பென் குயினை நான் இங்கே பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஹாப்பி. அண்ட் சம் பெலிகான்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நம்ம வெளியே பார்த்தோம் இல்லையா பெலிகான்ஸ், அதே மாதிரி உள்ளேயும் கூட வச்சுட்டு இருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய பேர்டு பாருங்களேன். அண்ட் எலியும் முயலும் சேர்ந்த மாதிரி ஒரு அனிமல் இருந்துச்சு. எதுவும் க்யூட்டாக இருக்குல்ல. இதோ வரிசையாக பரேட் மாதிரி போயிட்டுருக்கல. இதெல்லாமே வந்து காட்டு நாய்ங்கள், மர நாய் அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் இது வந்து நான் ஹைனான்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு, ஆனால் அது ஹைனா இல்லை. அதுக்கப்புறமா ரைனோஸ், நீர் யானைலாம் நின்றுட்டு இருந்துச்சு. இது இவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதே எனக்கு இவ்வளோ தெரியுது. கிட்ட இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப பிக்காக இருந்துச்சு அது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸோட ஹெட் எப்படி இருக்கும், அதோட ஸ்கின் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயிலாக வச்சுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் ஒரு இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. வி காட் another ஆரஞ்ச் ஜூஸ் மிஷின். இப்போ இதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து $3 கொடுத்துருக்காங்க. நம்ம $5 உள்ளே போட்டோம்னா ரிமைனிங் $2 நம்மக்கிட்ட வந்துடும். அண்ட் நாங்கள் இப்போ வந்து $5 கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட்டிங் ஃபார் த ஜூஸ். இங்கே பார்த்தீங்களா அதுவே மூவ் ஆகுது, அதுவே புளியுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இட்ஸ் ஃப்ரெஷ்னா அவ்வளோ ஃப்ரெஷ். அப்படியே கண்ணு முன்னாடி புளிஞ்சு நமக்கு கொடுக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்த இது வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து நோ சுகர் ஆடட், ஓகேவா. ஸோ வந்து ரொம்ப ஹெல்தி. அண்ட் நம்ம இப்படி நடக்கிறதுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கி குடிச்சிக்கலாம். ஆனால் இந்த தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குது. இல்லை அவங்க ஆட் பண்ணுற தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கும் போல். அதனால என்னால் இதை குடிக்க முடியல. ஏன்னா நான் சில்லுங்கிற ஐட்டம்ஸ் குடிக்க மாட்டேன். பட் ஆனால் பாப்பாவும் என்னோட ஹஸ்பண்டும் நல்லா குடிச்சு என்ஜாய் பண்ணாங்க. அந்த சில்லு அது நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா நம்ம யாரை பார்த்துட்ருக்கோன்னு, சீத்தா.
சிறுத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதோட ஸ்பீடுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் இவ்வளோ கிட்ட வச்சிட்ருக்காங்க அதை. அண்ட் ஜீப்ரா, என் வாழ்க்கையில நான் ஜீப்ராவை நேரில் பார்த்ததில்ல, வீடியோஸில் ஃபோட்டோஸில் தான் நான் பார்த்துருக்கேன். டு பி ஃப்ராங்க் நான் பார்த்ததே இல்லை. அது ஜீப்ரா வந்து அது பிளாக்காகவே இல்லை, அது ப்ரௌனாக இருக்குது. நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஜீப்ரான்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் அது ப்ரௌன் கலர். அதுவே நான் இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் மானெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. கம்பேர்ட் டு சீட்டா இது இன்னுமே தூரமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஹியர் இட் இஸ், திஸ் இஸ் டிமோன். நம்ம பூம்பா முதல்லே பார்த்தோம்ல, இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது டிமோன். அதில் வந்து டிமோன் வந்து எவ்வளோ ஃபன்னியாக இருப்பான்ல அந்த மூவியில், நம்ம தி லயன் கிங்கில். இவன் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக பாவம் சாஃப்டாக இருக்கான், வாலு பையன் மாதிரிலாம் தெரியவே இல்லை. ஆனால் ஆக்சுவலி டிமோன் இஸ் அ வாலு பையன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு. அண்ட் தி ரியல் லயன் கிங் இங்கே தான் இருக்கார். இவர் கூட பாருங்கள் எவ்வளோ கிட்ட தான் இருக்கார். இதெல்லாம் வந்து இவ்வளோ கிட்ட. நல்ல வேலை நம்ம நேரம் நம்ம ஒரு தூங்கிட்டு இருந்தார், நம்மளால பார்த்துருக்க முடியாது. இவர் நல்லா முழிச்சு சூப்பராகவே போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் என்னை வந்து ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் அவரை நேராக பார்த்துட்ருக்கேன். யோஷ்னாக்கு வந்து இவர் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது தெரியாமல் அவங்கள வந்து அசால்ட்டாக அப்படி பார்த்துட்ருக்கா. நீ தானே அங்கே இரு அப்படிங்கிற மாதிரி, ஏதோ டாகு கேட் எல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கா. அதோட இது அவங்களுக்கு தெரியல. அண்ட் ஹியர் கம்ஸ் அனதர் அட்ராக்ஷன். நம்ம ஆல்ரெடி ஜீப்ரா பார்த்தப்பே அப்படியே எக்ஸைட் ஆனோம். இது வந்து ஜிராஃபி. இதுவும் நான் உண்மையாகவே டாயாக மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இதை பார்க்கும்போது கூட ஒரு டாய் ஃபீல் தான் வருது. ஒரிஜினல் ஜிராஃபி மாதிரியே இல்லை. இவ்வளோ பெரிய கழுத்துங்க அதுக்கு. அப்பா, அதோட நாக்கெல்லாம் வந்து அவ்வளோ நீளமாக இருக்குமாமா. அப்பா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் சார் வந்து இந்த டாம் அண்ட் ஜெர்ரி இன்ட்ரோவில் வரும்ல, டடடன் டன் டடடன் டன், அந்த மியூசிக்கில் வரும்போது அது ஒரு மாதிரி ஃபேஸை வைப் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. இது செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆங்கிள்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் நான் நேரில் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே ஏதோ காய்கறி தோட்டம் மாதிரி பிரிஞ்சால், வெண்டைக்காய் அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இந்தியனோட எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இங்கே வச்சு வளர்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனுக்குள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். இது வந்து இந்த வீட்டில் வளர்ப்பாங்களே, ஒரு பெட் மாதிரி கட்டி அதில் வளர்ப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வளர்த்துட்ருக்காங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் பாப்பாவுக்கு ஒரு பிரிங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரிங்கிள்ஸ் கையில் வச்சுட்டு இருந்தனால மங்கி வந்து பாப்பாவை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்து ரெப்டைல்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாம்பு, பூச்சி இது மாதிரி ஐட்டம்லாம் இங்கே தான் இருக்கும். சரி, இதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது நம்ம ஊரில் பாம்பு பண்ணையெல்லாம் போவோம்ல, கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஆனால் எனக்கு இந்த மாதிரி பாம்பு பூச்சிலாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த பள்ளி மாதிரி இருக்கிற இடத்துல நான் பார்க்கவே மாட்டேன். ஜஸ்ட் வீடியோக்காக தான் நான் இதெல்லாம் எடுக்க கூட செஞ்சேன். எனக்கு வந்து இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் முதல்ல நான் பார்க்கவே மாட்டேன் அந்த மாதிரி. ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே பாம்பு இருக்குது, இங்கே பள்ளி இருக்குன்னு. இந்த தெர்மல் கேமராவில் நம்ம தெரியிறோம்ல, இந்த மாதிரி தான் அந்த பாம்போட கண்ணுக்கு நம்ம தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ பாம்போட கண்ணில் நம்ம இவ்வளோ தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் பாம்போட தோல், முட்டை, அதோட எலும்புகள், அதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. பார்த்தீங்களா எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். இது ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான். ஆக்சுவலாக ஃபுல்லாக மேலே வந்து கவர் பண்ணி வச்சுட்டு உள்ளே ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. அதெல்லாம் உள்ளே பூக்குள்ளே ஒளிஞ்சிருந்துச்சு. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு.
பாப்பா வந்து பட்டர்ஃப்ளை பார்த்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஆனால் ரொம்ப கேப்சர் பண்ண முடியல வீடியோவில். ஆனால் அது அங்கே பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது மேலே நம்ம ஏறி போனோன்னா இன்னும் கூட வந்து பட்டர்ஃப்ளைஸ் அதோட கார்டன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த ஃப்ளோவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கெலாம் வந்து சாப்பாடு வச்சுருக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் இங்கே இருக்க பேர்ட்ஸுமே அதை சாப்பிடும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சுருந்தாங்க. ஏதோ இங்கே ஒரு பேட் ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. கொஞ்சம் மயிலோட கலரில் இருக்குது. ஆனால் இது மயில் கன்ஃபார்மாக இல்லை. இது ஏதோ விக்டோரியா பேர்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஒரு முயல் அழகாக உட்காந்துட்ருக்கு ஓரமாக. அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளேயே வந்து நிறையா பேர்ட்ஸும் வளர்த்துட்ருக்குறாங்க. ஆனால் இது வந்து கம்மி தான். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேர்ட்ஸ் பாரடைஸ். அங்கே நம்ம நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த அனிமல் ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. இது கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகலாம். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோன்னா நமக்கு பேட்டெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம மேலே போகிறோம். அது கிட்டே போனோடனே நடந்து போயிடும். டே ஒரு ஃபோட்டோ கூட என் கூட எடுக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஓடிடுச்சு. ஸோ ஏதோ தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பேட்டு. எப்படி இருக்குது பாருங்களேன். ஐயோ பயமாக இருக்குது இது பார்த்தாலே. அது எப்படி அதை ஹோல்ட் பண்ணி எப்படி தொங்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் மங்கி ஒன்று பார்த்தோம். இது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. நான் இது மாதிரி ஒன்று இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஈவன் வீடியோஸில் கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் அது ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஐயோ இங்கே பார்த்தீங்கன்னா பூச்சியில் நம்ம கையில் தொட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது பாருங்களேன் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கையில் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பண்ணாதுன்னு வேறு சொன்னாங்க. நான் ஜஸ்ட்டு மேலே மட்டும் தொட்டு பார்த்தேன். ஐயோ அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தேன். இதெல்லாம் நம்ம ஊர் அந்த கம்பு பூச்சி இருக்குல்ல அதெல்லாம் கையிலலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி இருந்து அழகாக பார்த்துட்டு வந்துட்டோம். பட்டர்ஃப்ளையோட அந்த லைஃப் சைக்கிள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் அப்புறம் வந்து பாய்சனான தவளை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த தவளைலாம் ரொம்ப பாய்சனானது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃப்ராக் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே ஹனிபீயோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஹனிபீ அந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிங்களோட ஹெட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி அங்கே ஒன்று இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் நடந்து செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் கிட்ஸ் வேர்ல்டு வந்தோடனே அவங்க ஜாலி ஆகிட்டாங்க. நானும் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த டெலஸ்கோப் வழியாக நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு கேமிங் செஷன் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த செஷன் வந்து டைமிங் ஓவர் ஆயிடுச்சு. மேபி ஈவினிங் 3க்கு மேலே வந்து அடுத்த செஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வெளியே கிளம்பணும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் பாப்பாவை இந்த பார்க்கில் விளையாட விட்டுட்டு அப்புறம் நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம பேட் ஸ்பாட் போகணும். இதுதான் நம்மளோட பிளானு. அங்கே இருக்கிற ஊஞ்சல் கூட பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. பாப்பா வந்து ஆல்மோஸ்ட் படுத்துகிட்டே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இதில் நம்ம கூட விளையாடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நாங்கள் அதில் ஏறலை. தாத்தா ஆட்ட பாப்பா விளையாட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதே டைமில் வந்து சைடில் ஒரு ஷோ ஓடுற சவுண்ட் கேட்டுச்சு. சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக அனிமல் ஷோ, ஆனால் கிட்ஸுக்குன்னே பர்டிகுலராக பண்ணுறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ அந்த ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, ஆட்டுக்குட்டி வச்சு நிறையா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஒபே பண்ணும், மேலே ஏறும் கீழே ஏறும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ஃபன்னியாகவே கொண்டு போனாங்க அந்த ஷோவை ஆக்சுவலி. ஏன்னா பிகாஸ் அது வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸு. Eve, you can take her time. All the way up and down she goes. Good girl, Eve. And now let's up the challenge a bit. We have the seesaw. Let's see if Eve will be able to go through the seesaw off the wall.
அந்த ஷோவை முடிச்சுட்டு பாப்பாவை திருப்பியும் பார்க் கூட்டிகிட்டு வந்து விளையாட விட்டுருந்தோம். அங்கே நிறைய ஸ்லைடு இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. யோசனா தான் ஸ்லைடு பார்த்தா போதுமே செம்ம ஹாப்பியாக ஆகிடுவாங்க. ஸோ அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு பிக் ஸ்லைடு இருந்துச்சு. இதில் வந்து ஒருத்தவங்க பேரண்ட்டும் பாப்பாவும் வந்ததை நாங்கள் பார்த்தோம். அதனால தான் நான் மேலே போனேன், சரி பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னு. ஆனால் 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க வந்து மட்டும்தான் அதை விளையாடணுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டுன்னு பாப்பாவை மட்டுமே அமுச்சு விட்டுட்டேன். அவங்க அழகாகவே வந்து சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம லன்ச் டைமை ரீச் பண்ணிட்டோம். வந்து 3க்கு நம்ம பேர்ட்ஸ் பார்க் உள்ளே போகணும். ஸோ இங்கேயே வந்து 2:10 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக போயிட்டு ஏதாவது சின்னதாக லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பணும். ஸோ அதனால் வந்து அங்கே இருக்க ட்ராம் மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ட்ராமில் ஏறிட்டோம்னா இது வந்து என்ட்ரன்ஸில் போய் நம்மளை இறக்கி விட்டுறோம். ஸோ நம்ம திருப்பி அவ்வளோ தூரம் நடக்க வேணாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்மளும் நடந்து டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் இந்த ட்ராமில் ஏறிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்கிப் பண்ணது இது ஒன்று தான். இந்த அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் எல்லாம் வந்து போவாங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியிருந்தோம். ஆனால் ட்ராமில் போகும்போது இது அதை க்ராஸ் பண்ணி போச்சு. ஸோ நாங்கள் அதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால். ஸோ இது ஒரு லக்கி பாயிண்ட் எங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்தீங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு KFC இருக்கும். அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம போக வேண்டியது பேர்ட்ஸ் பார்க். இப்போ நம்ம வச்சுருக்க டிக்கெட் வச்சு நம்ம டேரெக்டாகவே அங்கே போயிடலாம். ஏன்னா வந்து ஜூக்கும் பேர்ட்ஸ் பார்க்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஜூலேருந்து பேர்ட்ஸ் பார்க்குக்கு ஒரு கண்டினியூஸாக ஷட்டில் மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம அதை வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த டிக்கெட்லேயே உங்களுக்கு வந்துடும். அது ஃப்ரீ தான். ஸோ நம்ம வந்து அந்த பஸ்ஸு நிற்கிற இடத்துக்காக போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்கும் அப்படின்னா, மார்னிங் நம்மளை இறக்கி விட்டாங்களே ஒரு பார்க்கிங், அந்த பிளேஸ்க்கு போனாலே அங்கேயே வந்து அந்த பஸ் ஸ்டாப்ஸ்க்கான சைன் போர்டு இருக்கும். நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஏன்னா நீங்கள் வந்து பேர்ட்ஸ் பாரடைஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்ககிட்ட டிக்கெட் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதுக்கான டிக்கெட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ ஷட்டில் நம்ம ஆப்ட் பண்ணிவிட்டு நேராக பேர்ட்ஸ் பாரடைஸ் போகிறோம். எனிவே அது ஃப்ரீ கிடையாது, நம்ம ஆல்ரெடி வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். ஆனால் அது ஒரு 5 மினிட்ஸ் பஸ் ட்ரிப் தான். அப்படியே இறங்கின உடனே அப்படியே அங்கே நடக்கிற மக்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பேர்ட்ஸ் பாரடைஸை ரீச் பண்ணிடலாம். அங்கேயுமே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. பேர்ட்ஸ் பாரடைஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம போகிறது பேர்ட்ஸ் பாரடைஸ். இது இல்லாமல் இங்கே ரெயின் ஃபாரஸ்ட் ரெசார்ட்லாம் வர இருக்குது. பட் எனிவே நம்ம இப்போ போகிறது வந்து இந்த ஒரு பிளேஸுக்கு தான். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோதான் டைம் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் இவ்வளோ அழகாக மேன்மேட் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அப்படியே உண்மையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த சில்னஸ்லாம் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் போனோடனே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல நின்று ஃபேமிலி ஃபோட்டோஸ், தனியாக சோலோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்ல வேளை நாங்கள் போகும்போதே எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் வரும்போது எடுத்துக்கலாம்னு நினச்சோம். ஆனால் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வாட்டர் லெவல் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து தண்ணி நல்லா ஃப்ளோவாக இருக்கும்போதே இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. நான் வீடியோஸில் ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இது நான் போயிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈஸ்டர் டைமில். ஸோ அந்த April 15 to 20 வந்து ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸ்டர் தீமில் வந்து டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலர்ஃபுல் அந்த எக்கோட வைப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரீமாக டயர்ட் ஆகிட்டோம். இருந்தாலும் இங்கேயும் போய் நம்ம பயங்கரமாக நடக்கணும். ஸோ நல்லா மைண்ட் செட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். ஆனால் கிட்டே போனோடனே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்துடும். எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும், எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நமக்கு. அண்ட் இவ்வளோ பப்ளிக் வந்துட்டு போகிற இடத்துல வந்து இவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. அது வந்து நான் ஜூலையுமே நல்லா அட்மையர் பண்ணுறேன். இங்கேயுமே தான் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு எல்லாமே. சொன்ன மாதிரி ஈஸ்டர் தீமுக்காக என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஈஸ்டர் எக் டென்ட் வச்சுருந்தாங்க. சும்மா அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆட் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்க போது அதுக்கான ஒரு ஆட், அது அவ்வளோதான். அண்ட் ஹியர் கம் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பிளேஸ். இதுக்கு தான் நான் மெயினாக வந்திருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெண் குயினோட கேவ் மாதிரி.
ரியலி இங்கே வந்து உண்மையான பென் குயின்லாம் இருக்கும். சீரியஸ்லி ஐம் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர சில்லாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே அப்போயே தெரிஞ்சிச்சு பென் குயின் கிட்ட எங்கேயோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென் குயின் கிட்ட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிட்ட போகும்போது அப்படியே ஒரு பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து பென் குயின் வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நடக்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது வந்து கீழேயும் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி மேலே ஏறி போனால் தான் மேலெலாம் வந்து அந்த பென் குயின் தங்குற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி மேலே தங்கியிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் கீழே வந்து ஸ்விம் பண்ணுறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே மேலே போய் பார்த்துடலாமா பென் குயினை. இங்கே வந்து ஒரு சின்ன தியேட்டர் மாதிரி வச்சுட்டு அந்த பென் குயினோட ஸ்டோரிஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி மேலே ஏறி போகிறோம். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து உங்களுக்கு இந்த பென் குயினோட செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஏறிட்டோம். கடன் இதுதான் வந்து ஒரிஜினல் பென் குயின்ஸ். உள்ளே எட்டி பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக மிரர் கொஞ்சம் கிளியராக இல்லை, என்னால் வீடியோவில் கிளியராக கேப்சர் பண்ண முடியல. ஆனால் எல்லாமே ஒரிஜினல் பென் குயின்ஸ் எல்லாம் அப்படியே நின்றுட்டே இருக்குது, மூவே ஆகலை. என்னடா இது என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நல்லா உத்து பார்க்கும்போது தெரியுது அது ஓகே, அது அவ்வளோதான், ஸ்லோவாக தான் அது மூமெண்ட்டே இருக்கும் போல். நான் பர்சனலாக இந்த பென் குயின்ஸில் நேரில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஹவு க்யூட்டில் அது. அண்ட் இப்போ தான் சொல்லியிருந்தேன் இது க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க போல், க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க. ஐயோ அது ஆஃப்ரிக்கன் பிளேஸ்னாலே என்னமோ பயங்கர ஹீட்டு, அங்கே நிற்கவே முடியல. அண்ட் யூனோ ஒவ்வொரு பேர்டும் எந்த மாதிரியான டெம்பரேச்சரில் இருக்குமோ அந்த மாதிரியான டெம்பரேச்சர் அண்ட் செட்டப்ஸ் வந்து அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. சீரியஸ்லி அதனால தான் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து அதால் ஹாப்பியாக இருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான பிளேஸில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒரு கூண்டு போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனது இங்கே தான். இங்கே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ சரி இதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கூண்டு தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 7 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேசஸில் வளர்கிற பேர்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்பிட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுபடி நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து ஆஸ்திரேலியன் அவுட்பேக். இங்கே வந்து ஆஸ்திரேலியாவோட அதோட ரீஜனில் வளர்கிற எல்லா பேர்ட்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத. அப்படியே இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ்லேருந்து ட்ரீலேருந்து எல்லாமே அந்த ஏரியாவில் அந்த பேர்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. தட் இஸ் த ஒன்லி ரீசன் இங்கே இந்த பேர்ட்ஸால் வந்து சர்வே பண்ண முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹீட்டை வந்து அந்த பேர்ட்ஸை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கங்கே வந்து வாட்டரை வந்து ஒரு மாய்ஸ் மாதிரி அப்படியே புகை மாதிரி விட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த பேர்ட்ஸ் வந்து அந்த சில்னஸை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அது அவங்க எவ்வளோ கேர் பண்ணியிருந்தால் இந்த மாதிரிலாம் யோசித்து பண்ணுவாங்கல்ல. உண்மையிலே இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஆஸ்திரேலியன் அவுட்பேக் அப்புறம் இந்த மிஸ்டீரியஸ் பாப்புவாக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து ஃப்ளமிங்கோ, அந்த பெலிகான் இந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கலாமா? ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அந்த பெலிகான்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு புறா மாதிரியான ஒரு பேர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த விக்டோரியா பேர்டு நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம ஜூவில், அது ஒன்று இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அண்ட் நாங்கள் நிறைய நடந்து போயிட்டே இருந்தோம். பேர்ட்ஸ் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிச்சு போல், கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் இந்த பேர்டு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
நம்ம ஊர் சோளக்காட்டு பொம்மை மாதிரி அந்த ஊரில் இருக்கிற டாய்ஸுங்க இதுங்க போல். ஸோ அதனால் அதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அது ரொம்ப வியர்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மிஸ்டீரியஸ் பாப்புவாக்கு அப்புறம் நம்ம போகிறது வந்து லாரி லாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன மாதிரியான பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடாக உள்ளே போனோம். அங்கே ஒரு ரூம்லாம் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெஞ்ச் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அங்கே உள்ளே என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும், என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கும், அண்ட் அது எப்படி சவுண்ட் கொடுக்கும், அது எந்த மாதிரியான நேச்சரில் வளரும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஏன்னா வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் லைட்டாக. அண்ட் ஏசி வேறு இருந்துச்சு. அண்ட் யூனோ ஒவ்வொரு ஸ்டாப்க்கு நடுவுலையுமே இந்த மாதிரி ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் வச்சுட்டு தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ தட் பீப்புள் கேன் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு நல்ல தாட்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஐடியாலாம். ஜூ அண்ட் பேர்ட்ஸ் பாரடைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லக்கு தான். அன்றைக்கி வந்து பேர்ட் வெளியே வரணும் அண்ட் நீங்கள் அதை கண்ணு முன்னாடி பார்க்கணும். அன்றைக்கி உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து நான் சொல்லுவேன். அண்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்த பேர்ட்ஸில் வந்து இந்த லாரி லாஃப்டில் இருக்கிற பேர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே அந்த கிளியோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களாம் வந்து லன்ச் டைம்னால லன்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. லவ்விங்காக இருக்கா? அண்ட் உண்மையாகவே மற்ற பிளேஸை விட லாரி லாஃப்டில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனாலே என்னமோ. இந்த லாரி லாஃப்ட்க்கு அப்புறம் நம்ம போகிறது வந்து சாங்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் மேபி குயில் மாதிரி சவுண்டு கொடுக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அதை போய் பார்க்குறதுக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாங்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்டுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த குருவிங்களோட சவுண்டுங்களை கேட்குறீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்ல போனால். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர்டும் எப்படி சவுண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த பேர்டை போய் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரியான சவுண்ட் வந்து அது கொடுக்கும். இது எவ்வளோ தாட்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அது மாதிரி சவுண்ட் கேட்கும். இங்கே பாருங்க. வாவ். இது உண்மையாகவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை போய் நம்ம தட்டணும்னா அது வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதே ஒரு நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பேர்டும் என்னென்ன கொடுக்கும், என்னென்ன சவுண்டு கொடுக்குங்கிற மாதிரி ரொம்ப தாட்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அவ்வளோ பேர்ட்ஸ் அங்கே இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப ஃபியூ பேர்ட்ஸ் தான் பார்த்தோம். ஆனால் அந்த ஃபியூ பேர்ட்ஸோட சவுண்டே காது கிழிஞ்சிருச்சு. இவ்வளோ பேர்டையும் உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே ஒரு பேர்ட் லவராக இருக்கீங்க, பெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் பாரடைஸ் வந்து மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன் நான். இல்லை உங்களுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்காதுன்னா இது வந்து ஒரு ஒகேஷனான பிளேஸாக தான் இருக்கும். ஆனால் பேர்ட் லவராக இருந்தீங்கன்னா உங்களால் இந்த இடத்த விட்டு வெளியே வரவே முடியாது. ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் வந்து த லாஸ்ட் லேண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம்பி தியேட்டர் போய் அந்த பேர்ட்ஸ் ஷோ பார்த்துட்டு இந்த டேவை வந்து நம்ம என் பண்ணணும். இதுதான் பிளான். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் லேண்டுக்கு வந்து வந்திருக்கோம். அப்போது இங்கே வந்து எப்படின்னா வந்து அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஈச் ஸ்டாப்புக்குமே வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு.
அண்ட் நம்ம இந்த வெட்லேண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா ஒரிஜினல் ஃப்ளமிங்கோ இங்கே தான் இருக்குது. நான் ஃப்ளமிங்கோவுமே இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து புக்கில் இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இதுவே வந்து ஒரு சூப்பர் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் பாப்பாவுக்கும் தான். பாப்பாவுக்குமே வந்து ஃப்ளமிங்கோ பேர்ட் ரொம்ப பிடிக்கும். அது வந்து பிங்க் கலரில் இருக்கிறனால. இது ஏதோ சம் அதர் டைப் ஆஃப் ஃப்ளமிங்கோ, ஆனால் இதுவுமே வந்து ஃப்ளமிங்கோ கைண்ட் தான். வெட்லேண்ட் அப்படிங்கிறனால இங்கே வந்து மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே பண்ணுற எல்லா அந்த மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸுமே வந்து ஒரு ஒரிஜினல் வைப் கொடுக்குறது. சீரியஸ்லி கோயிங் டு தட் ஷோ, அந்த பேர்ட் ஷோ இருக்கு இல்லையா, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. நாங்கள் போகும்போதே ஷோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போய் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மிமிக்ரி பண்ணுது, அவங்க பேச்செல்லாம் ஒபே பண்ணுதுங்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. Did you catch that? Princess said welcome to parrot. Parrot. A lot of confused faces. We're gonna hear me. Parrot. 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 Wow. What a clever. அந்த பேர்டோட மிமிக்ரி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அழகாகவே பேசிச்சு சொல்ல போனால். இந்த பேர்ட் வந்து ப்ராப்பராக அந்த ரிங்குள்ளே வந்து ஃப்ளை பண்ணி காட்டுச்சு. ஆக்சுவலி இந்த ஓவரால் இந்த கம்ப்ளீட் ஷோவே வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட்டிங்கன்னா கரெக்டாக போய் கேட்ச் கொடுத்துச்சு வருது. இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கூட கொடுத்துருக்காங்க போல். இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் 7 செஷனாக பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஒன்றா விட்டுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லா பேர்ட்ஸும் வரிசையாக பரேட் மாதிரி சொன்ன பேச்செல்லாம் கேட்டு ஒபே பண்ணி அழகாக வந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலே இது வந்து நேரில் பார்க்கும்போது பயங்கர கூஸ்பமாக இருந்துச்சு சீரியஸாக. அப்படி தான் இந்த பேர்ட்ஸ் பாரடைஸை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 5:30 எங்களுக்கும் இங்கே டைமிங் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி ரூமுக்கு போகிறது தான் வேலை. இந்த ஷோ முடிஞ்ச உடனே நம்ம ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, நம்ம வெளியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ பாப்பாவை இங்கே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு திரும்பி நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜூ கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த காதிப் மெட்ரோ ஏறி அங்கேருந்து தோபிகாட் போய் நம்ம ஃபெரார் பார்க் அண்ட் லிட்டில் இந்தியா ரீச் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது பேர்ட்ஸ் பார்க். ஸோ பேர்ட்ஸ் பாரடைஸ்லேருந்து நம்மளோட மெட்ரோக்கு வந்து ஒரு ஷட்டில் வந்து கீப் ஆன் போயிட்டே இருக்கும். அந்த ஷட்டிலில் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா வந்து 1 or 2 ஸ்டாப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த காதிப் மெட்ரோ வந்துடும். அந்த காதிப் மெட்ரோவில் இறங்கிட்டு அங்கேருந்து தோபிகாட், அங்கேருந்து ஃபெரார் பார்க், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம மார்னிங் உங்களுக்கு வழி சொல்லியிருந்தாலே அதே வழியை அப்படியே ஃபாலோ பண்ணிட வேண்டியதான்.
ஸோ மத்தியானம் வந்து கேஎஃப்சியில் 4 பாப்கார்ன் சிக்கன் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். சரி அதனால் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் சகுந்தலா தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நல்ல ஒரு இந்தியன் மீல்ஸ், அப்புறம் நான் வந்து பருப்பு சாப்பாடெல்லாம் வாங்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு வந்து நம்மளோட வீட்டு பக்கத்தில் ரூம் பக்கத்துலேயே வந்து சிட்டி ஸ்கொயர் மால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மால் இருக்குது. ஸோ அந்த மால் வழியாக போயிட்டு அப்படியே அங்கே ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக நம்ம மெட்ரோலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி சொல்லப்போனால் நாங்கள் எக்ஸ்ட்ரீமாக டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம நிறைய நடந்திருக்கோம். ஆனால் இந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி தான் டயர்ட்னஸே இல்லைன்னு தெரியல. அவள் இங்கேயும் வந்து பார்க்கில் விளையாடுறா திருப்பியும். ஐயோ எங்களால் முடியல. பட் என்ன பண்ணுறது, கிட்ஸோட எனர்ஜி நம்மளால் எப்போவுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அவங்கள விளையாட விட்டுட்டு சொல்லிட்டு நாங்களும் பக்கத்தில் ஒரு சேரை பிடிச்சி உட்காந்துருந்தோம். அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பார்க்கில். இது வந்து ரொம்ப நியரஸ்ட் டு அந்த மெட்ரோ, நம்ம ஃபெரார் பார்க் மெட்ரோ பக்கத்துலேயே இருக்கும் இது. நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனால் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக சாட்டர்டே வரணும் அப்படின்னு மைண்டில் வச்சிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு. அழகான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே வந்துட்டோம். அண்ட் நாளைக்கு நம்ம போகிறது வந்து மீன்களை பார்க்க போகிறோம், அக்வாரியம் போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த கேபிள் கார், அதுக்கப்புறம் அந்த வேக்ஸ் மியூசியம்லாம் போகலான்னு சொல்லி பிளானில் இருக்கோம். சரி வாங்க நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே பாண்டாஸ், உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தட் டாடா பை பாண்டாஸ். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். பாய். டே 4 vlogல மீட் பண்ணுறேன். பாய்.